ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்டே பண்ண வச்ச பர்சனை வந்து தம்பி மாதிரி நம்பி அவங்ககிட்ட இருந்த நகையை வந்து கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து அவங்களே வந்து ஏமாத்திட்டா. அது வந்து கதையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொம்ப பெரிய துரோகம் தான் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சாதாரண காசிப்லாம் இல்லை, ஒரு பொண்ணோட அழுகைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தான். தாமரை செல்வி இந்த பேரை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த இன்னசென்ட் ஃபேஸ், குழந்தை மாதிரி வந்து பேசுகிற ஸ்டைல். பிக் பாஸ் தமிழ் வந்து எவ்வளோ உண்மையாக இருந்தாங்கன்னு நம்ம எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஆனால் அந்த சேம் உண்மை தான் இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய ப்ராப்ளமாக வந்து மாறி இருக்கு. ஒரு காலத்தில் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடி லைஃப் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்த உடனே லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகி இப்போ நான் வந்து செட்டில் ஆகணும், சினிமா இல்லைனா சீரியல் வந்து நல்லா வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டவங்க. அந்த ஆசையோட தான் வந்து சின்ன மருமகள் சீரியல் வந்து சான்ஸ் கிடைச்சது இவங்களுக்கு. லைஃப்ல எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து கிடைக்காது. ஒரு பக்கம் சான்ஸ், இன்னொரு பக்கம் ப்ராப்ளம். அந்த சீரியல் இருந்து திடீர்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே வந்து தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேம் டைம்ல தான் ஒருத்தர் வந்து இவங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. அவன் எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க வீட்லயே வந்து தங்க வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பொண்ணு எவ்வளவு நம்பிக்கை வச்சா அது எவ்வளவு வந்து டீப்பா இருக்கும். ஒரு நாள் அவன் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்றான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க கையில இருந்த 3 பவுன் செயின் வந்து எடுத்து கொடுத்து இதை வந்து அடகு வச்சு பணம் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நகையெல்லாம் இல்லை, அது அவங்க லைஃப்ல வந்து ஏர்ன் பண்ணனா ஹார்ட் ஒர்க்காக தான் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது வந்து ஷாக்கிங்காக வந்து இருக்குது. அந்த நகையை வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை. அடகு கடையிலையுமே அந்த நகை வந்து இல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அந்த நகையை வந்து வித்துட்டான். அதுவும் அவங்க வீட்டில் இருந்துட்டு இந்த வேலை எல்லாமே வந்து செஞ்சிருக்கான். இதை கேட்ட உடனே தாமரை வந்து லிட்டரலி வந்து உடஞ்சு போயிட்டாங்க. நான் ஒன்று தம்பி மாதிரி வந்து பார்த்தேன், நீ இப்படி ஏமாத்துவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகையை வித்த பணத்தில் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரையோட செயினை வந்து விற்று அந்த பணத்தில் வந்து ஹீரோ மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்கவே மனசுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணோட நம்பிக்கை ஒரு நிமிஷத்தில் வந்து சிதறி போன கதையாக தான் வந்து இருக்குது. இது வந்து ரியல் ஸ்டோரி தான். இப்போ தாமரை செல்வி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? என் நகை வந்து திரும்பி வர்ற வரைக்குமே நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற கோபம் அது ஒரு சாதாரணமா இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய ஆபத்து என்னன்னா, நமக்கு தெரியாதவங்க இல்லை, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். அதனால யாரை நம்புறோம், எவ்வளவு நம்புறோம், அதுதான் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் வந்து இவன் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான் அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு சாதாரண நியூஸ் எல்லாம் இல்லை, ஒரு நம்பிக்கையாக இருந்த லைஃபையே வந்து உடைச்ச ரியல் ஸ்டோரியாக தான் வந்து இருக்குது. லைஃப்பில் வந்து யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியாத ஒரு டைம் ஒன்று வரும். அந்த டைம் தான் இப்போ இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அந்த ஆக்டர் என் நகையை வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னு பிக் பாஸ்ல வந்து தாமரை செல்வி அழுதுகிட்டே வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. சீரியலில் பழக்கமாகி சீரியஸாக வந்து ஆயிடுச்சு. பிக் பாஸ் ஷோ மூலமாக ஃபேமஸ் ஆன தாமரை செல்வி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அழுதுகிட்டே 2 வீடியோஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அவங்க ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் அந்த ஆக்டர் அவங்களோட நகையை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வந்து குத்தம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட லைஃபுமே வந்து எப்போ எப்படி மாறும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஷோவில் வந்து தாமரை செல்வியோட லைஃபுமே வந்து அப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் கோயில் ஃபெஸ்டிவல் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோவில் பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இவங்களோட அந்த இன்னசென்ஸ், வெகுளித்தனமான பேச்சு தான் நிறைய பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த மெயின் ரீசன்னால தான் அந்த ஷோவில் வந்து ரொம்ப நாள் வந்து இருந்தாங்க. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் தான் பிக் பாஸ் ஷோவில் வந்து ரொம்ப நாளாக இருந்த செலிபிரிட்டிஸ்ல தாமரையும் ஒருத்தங்க தான். ஆனால் அந்த சேம் நம்பிக்கையை தான் வந்து இப்போ அவங்க வாழ்க்கையை வந்து உடைச்சிருச்சு. ஆனால் அவங்க வந்து அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றக்காக வேண்டிதான். ஆனால் இவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று தான். பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனே விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோயினுக்கு வந்து அம்மா கேரக்டர் வந்து நடிக்க வந்து இவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க நடிக்கிற ஃபர்ஸ்ட் சீரியல் இவங்களுக்கு வந்து அம்மா கேரக்டர் தான் வந்து கொடுத்தாலுமே அதையும் அசராம தாமரை வந்து செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி திடீர்னு அந்த சீரியல்லேருந்து இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி கூட தாமரை செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேரோட இன்டர்ஃபியன்ஸ்னால தான் வந்து இந்த சீரியல்லேருந்து சடனாக என்ன வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எதுக்காக ரிமூவ் பண்ணாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களோட லைஃப்ல வந்து ஒருத்தர் ஒன்று வந்திருக்காரு. அவர் தான் ஆதி. அந்த பஞ்சாயத்து வந்து முடியறதுக்குள்ள இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் தாமரை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஆதி மேலே தான் வந்து நிறைய அலிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து நான் எந்த தப்புமே செய்யலை, என் மேலே சுமத்தின அக்யூசேஷன்ஸ் எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ தாமரை வந்து அது உண்மை அப்படின்னு வந்து நம்பிட்டாங்க. ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்க வீட்லேயே வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. என்னோட சொந்த தம்பி போல தான் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற உடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்த 3 பவுன் செயினை கொடுத்து அதை வந்து அடகு வச்சு பணத்தை வந்து எடுத்துக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து நகைக்கு வந்து கம்மியாக பணம் கொடுக்கறதுனால அது என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஆதி ஸ்டே பண்ணுற பக்கத்து தெருவில் வந்து அடகு வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்களுமே ஆதி சொன்னது எல்லாமே நம்பி ஆதியோட பேர்லேயே வந்து
வந்து அடகு வச்சிருக்காங்க. அது ஒரு ஹெல்ப் எல்லாம் இல்லை, ஒரு அக்காவோட மனசாக தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா 2 நாளில் அந்த துரோகமாக வந்து மாறிடுச்சு. அந்த நகையை 2 நாளில் திருப்பி அதை வந்து விற்றுருக்காரு. என் வீட்டில் இருந்துகிட்டே இந்த வேலையெல்லாமே செஞ்சுருக்காரு, ஆனால் இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னோட நகையை வந்து விற்ற பணத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பணம் கொடுக்குற வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே என்னோட பணம் அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஆதி மேலே இவங்க வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆதி என்ன சொல்கிறாருன்னா, சோஷியல் மீடியா பேஜில் என்னை பற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற எந்த நியூஸுமே வந்து உண்மை கிடையாது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தாமரை செல்வியோட அடுத்த வீடியோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருந்துச்சு. அவங்க இன்னொரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை வந்து எவ்வளோ நம்பினேன், உன்னை தம்பி மாதிரி வந்து நான் பார்த்தேன், நீ இப்படி ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்லும்போதே அழுதுட்டாங்க. இப்போ என்னோட நகை என்கிட்ட வர்ற வரைக்குமே நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வராமல் உன்னை பற்றி பேசுறது பொய்ன்னு சொல்கிறியே அப்படின்னு அந்த வீடியோலையுமே இவங்க திட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஆதி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சின்ன மருமகள் சீரியல் நடிக்கிற ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் நான் தான், ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன யாருன்னு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நிறைய எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அவங்க நிறைய பேரை வந்து ஏமாற்றிருக்காங்க, இப்போ என்னையுமே வந்து ஏமாற்றிட்டாங்க, நான் அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஆதி பற்றி கான்ட்ரவர்சிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற நிலையில தான் பிக் பாஸ்ல இந்த தாமரையும் வந்து சிக்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ கேட்டது ஒரு ஸ்டோரின்னு நினச்சி ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இது இங்கே முடிஞ்சு போகலை, இது இப்போ தான் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில் நடந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லி அழுதுகிட்டே வந்து நியாயம் கேட்குறாங்க. இந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற வழி என்ன தெரியுமா? நம்பிக்கை உடைஞ்ச சத்தம் தான். தாமரை இப்போ வந்து கேட்குற கேள்வி ஒரு நகைக்காக வேண்டி இல்லை, நான் யாரை நம்பினேன், ஏன் நம்பினேன் அப்படின்றது தான். அந்த ஒரு நிமிஷம் ஒரு தப்பான நம்பிக்கை வச்சது வந்து இப்போ அவங்க வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. இது ஒரு செலிபிரிட்டியோட ஸ்டோரி எல்லாம் இல்லை, இது ஒரு நம்பிக்கை வர்சஸ் துரோகம் பேஸ் பண்ண ரியல் ஸ்டோரி தான். நம்ம லைஃப்பில் கூட நம்ம கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கிறவங்க கூட நம்மளை வந்து ஏமாத்துற நிலைமை வந்து வரலாம். ஸோ யாரை நம்புகிறோம், எவ்வளோ நம்புகிறோம் அப்படின்ட்டு கவனமாக இருங்க. ஆனால் இங்கே தான் வந்து ஸ்டோரியில் வந்து பிக்கஸ்ட் ட்விஸ்டே ஒன்று இருக்குது. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து என்னாகும், அந்த நகை வந்து எகைன் திரும்ப இவங்க கைக்கு வருமா, இல்லை இந்த கேஸ் வந்து இன்னும் பெரிய சர்ச்சையாக வந்து மாறுமா? இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவில் 2 பேரும் அவங்களோட சைடில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அழுதுட்டு வந்து சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அது எல்லாமே பொய் அப்படின்னு டினை பண்ணுறாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்க? ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த கதை வந்து இங்கே முடிஞ்சு போகலை. இன்னும் நிறைய உண்மை எல்லாமே வெளியில் வரப்போகுது. யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா அப்படின்னு எல்லாமே வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வெளியில் வரும். அந்த டேல இந்த அழுகைக்கு வந்து நியாயம் கிடைக்குமா, இல்லை இன்னொரு ஷாக்கிங்காக வந்து இருக்குமா? நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை வந்து ஏமாத்துறவங்க இருக்கலாம், நம்ம நம்பிக்கையை யூஸ் பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கலாம். அதனால நம்பிக்கையாக இருக்கிறதுல வந்து தப்பில்லை, ஆனால் யார்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்றது தான் லைஃப் வந்து முடிவு பண்ணும். இது ஒரு வார்னிங் ஸ்டோரி, ஒரு லெசன், இது ஒரு இமோஷனல் ரியாலிட்டியாக தான் வந்து இருக்குது. இவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுப்போம். அடுத்த அப்டேட் தெரியணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இன்னுமே வந்து முழுசாக வெளியில் வரல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.